வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி காலையிலேயே எழுந்தாச்சு. இன்றைக்கி சண்டேனால் நாங்கள் சர்ச்சுக்கு போகிறதுக்கு காலையில் எழுந்து ரெடி ஆகிட்டோம். அது மட்டும் இல்லாமல் மல்லாவோட பர்த்டே இன்றைக்கி, அதனால் தோட்டத்தில் பிரியாணி செஞ்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அடுப்பெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. காலையிலே சீக்கிரம் வர சொன்னோம், வந்துட்டாங்க. இப்போ அடுப்பை ரெடி பண்ணிட்டாங்க. தேவையான எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் ரெடியாக இருக்குது. பிரியாணி செய்கிறோம் இன்றைக்கி, மட்டன் பிரியாணி. மல்லாக்கு பர்த்டேனால் காலையிலே செஞ்சுட்டு அப்படியே சாப்பாடு எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போயிடுறோம். போயிட்டு யூனிசக்கா அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் இன்றைக்கி லன்ச். இப்போ நான் எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டிருக்கிறேன். அது ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் சீக்கிரம் சமையலை முடிக்கணும். அதனால தான் காலையிலே ஆரம்பிச்சிட்டோம். நல்ல வேளை மழை வருமோன்னு பயந்துட்டு இருந்தோம். நைட்டு வரைக்கும் மழை தூரிட்டு இருந்தது. காலையில் மழை இல்லை. அதனால் சீக்கிரமாக சமையலை முடித்தாதான் நாங்கள் சர்ச்சுக்கு ரெடி ஆகிட்டு போக முடியும். என்னோடய மாமியாரும் காலையிலே எழுந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. இஞ்சி பூண்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒட்டாது. பச்சை மிளகாய், மட்டன் பிரியாணினால் இதெல்லாம் போட்டால் தான் அந்த ஸ்மெல்லு. எனக்கு சின்ன வயசுலேருந்து பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். பிரியாணினாலே ஒரு தனி சந்தோஷம் வந்துடும். மிளகாத்தூள் ஏன்னா 2 கிலோ பிரியாணிக்கு நான் அளந்து தான் எடுத்துக்கிறேன். இப்போ மஞ்சத்தூள் நான் வந்து பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ தயிரை போட்டுடுறேன். தயிரும் அளவாக எடுத்து வச்சுருக்குறேன். இப்போ பிடிக்காது கலந்துருவேன். மட்டன் குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி, அதையே நாங்கள் ஊற்றிக்கிறோம். அப்படியே மீதிக்கு தண்ணியை கலந்து 4 ஊற்றிடுவோம். அரிசி போடுறேன். பிரியாணி அரிசி ஸ்ரீலங்காவில் நிறைய பேருக்கு ஃப்ரைட் ரைஸ் கொத்து தான் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சுது. நல்லபடியாக கரெக்ட் டைமுக்கு பிரியாணியை முடிச்சிட்டோம். இப்போ டம் போட்டாச்சு, அவ்வளோதான். இதில் ஆணி
இங்கே பாருங்கள், நல்லா மட்டன் பிரியாணி ரெடி. வெந்திருக்குது. சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதான், எல்லோரும் சர்ச்சுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் நல்லபடியாக பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த நாள் இப்படி தான் மக்களே போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய்.